இலங்கை அரசாங்கம் இந்தியாவினுடைய நலன்கள் சார்ந்து செயற்படும் என்ற விடயத்தை அனுகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். கப்பல்கள் மூலமாக இலங்கையை நோட்டமிடுவது, இந்து சமுத்திர பிராந்தியத்தில் இடம்பெறுகின்ற பல்வேறு நடவடிக்கைகளை கண்காணிப்பது போன்ற நடவடிக்கைகளை சீனா தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றது. அதே நேரத்தில் மாலத்தீவில் ஏற்பட்ட விடயங்கள் கூட நிலவில் இருக்கலாம். சீனா ஒரு நாட்டில் தன்னுடைய நலன் சார்ந்து அக்கறை செலுத்தினாலும் கூட அது தொடர்ந்து எவ்வளவு காலத்துக்கு அதனோடு பயணிக்கும் என்ற ஒரு கேள்வியை மாலத்தீவினுடைய விடயம் ஏற்படுத்தியிருப்பதை பார்க்கலாம். சாதாரண பயணியாக விமானத்தில் பயணிக்கின்ற ஒரு நாட்டினுடைய முதன்மை தலைவராக இருக்கக்கூடியவர் இவ்வாறு செய்யலாம் என்பதனை பல சர்வதேச பிரஜைகள் கூட வியப்போடு பார்த்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக தமிழர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு கட்சியாக, ஒரு பழம்பெரும் கட்சியாக இருக்கின்ற இந்த கட்சி எதிர்கால அரசியலில் ஒரு ஸ்திரமான நிலையில் செல்ல வேண்டும் என்றால் அந்த கட்சி என்பது பலப்படுத்தப்பட வேண்டும். ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அமைப்பு அங்கே இருக்க வேண்டும். அந்த நிலை என்பது சற்று இப்பொழுது பார்க்கின்ற பொழுது இல்லாத நிலை காணப்படுகின்றது. குறிப்பாக கட்சிக்குள் இருக்கின்ற இந்த பிளவு நிலை என்பது அவர்கள் ஒருமித்த தீர்மானத்தை எடுத்து நகரக்கூடிய வழிவகைகளை ஏற்படுத்தாத ஒரு சூழல் தான் காணப்படுகின்றது. இந்த நிலையில் கட்சி எவ்வாறு எதிர்கால ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கும் என்ற கேள்வியை பலரும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் கட்சியை மறுசீரமைத்து குறிப்பாக கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்தக்கூடிய பல்வேறு நகர்வுகளை மேற்கொள்வது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஏனைய கட்சிகளையும் ஒன்றிணைக்க விரும்புகின்ற கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்றால் அந்த கட்சி ஒரு நிலையான தன்மையை அடைய வேண்டும். அதன் பின்னரே ஏனையர்களை இணைப்பது பற்றி பார்க்கலாம். குறிப்பாக இந்த கட்சியில் அரசியலில் ஏற்பட்டிருக்கின்ற வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய இளைஞர்கள் வர வேண்டும், இளைஞர்கள் அரசியலில் ஈடுபட வேண்டும் போன்ற பல கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்ற நிலையில் இவ்வாறான மூத்த தலைவர்கள் அவர்களுக்கு இடம் விட்டு ஒதுங்க வேண்டும் என்ற ஒரு நிலை கடந்த தேர்தலில் கூடுதலாக பேசப்பட்ட நிலையிலும் கூட அந்த கட்சி அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கிறேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? Cash Point, money transfer, currency exchange, check cashing, cash for gold, gold loans அனைத்துக்கும் Cash Point. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தினம் பேச போகின்றோம் அனுருகுமார திசாநாயக்க இந்தியாவின் விஜயம் பற்றி பேச போகின்றோம். அவைகள் போன்ற முக்கியமான விடயங்களை கேட்டறிவதற்காக ராம்பிரசனை இணைத்துக் கொள்ள போன்றோம். வணக்கம் ராம்பிரசன். வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் நிகழ்ச்சிகளுக்கு உங்களை. முதலாவது கேள்வியாக, அனுருகுமார திசாநாயக்க இந்தியாவிற்கு விஜயம் செய்து மீண்டும் வந்திருக்கின்றார். அவருடைய இந்த விஜயம் பற்றி சீனாவினுடைய அணுகுமுறை எவ்வாறாக இருக்க போகிறது, அதை பற்றி கொஞ்சம் கூற முடியுமா? ஆமாம், இந்தியாவில் அவருக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பு மற்றும் செங்கம்பள வரவேற்பு, இதை தவிர இந்திய அரச பிரதிநிதிகள் தெரிவித்து வருகின்ற கருத்துக்கள், இதை தவிர இந்தியாவினுடைய ஊடகங்கள் தெரிவித்து வருகின்ற கருத்துக்கள் சீனாவை சற்று வியப்பில் ஆழ்த்தியிருப்பதாக பார்க்கிறோம். வெளிப்படையாகவே சீனா இந்த ஊடகங்கள் பொறுப்புணர்வுடன் நடத்தப்பட வேண்டும் என்றும் பொறுப்புணர்வான செய்திகளை வெளியிட வேண்டும் என்றும் இப்பொழுது தெரிவித்திருக்கின்றது. காரணம் என்னவென்றால் இந்தியா சீனாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்துத்தான் இந்த அணுகுமுறையை செய்வதாக ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. இது பல ஊடகங்களிலும் வெளிவந்த செய்தியாக இருக்கிறது. அதே நேரத்தில் சீனாவுடன் முரண்பட்டு கொண்டுதான் இந்தியாவை அணுக இலங்கை முற்பட்டிருக்கின்றது போன்ற செய்திகளும் வெளிவந்திருக்கின்றன. இதைத்தான் இப்பொழுது சீனா அவ்வாறான ஒரு நிலை இல்லை என்ற செய்தியை வெளியுறவுக்கு காட்டும் வண்ணம் செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இலங்கை அரசாங்கம் இந்தியாவினுடைய நலன்கள் சார்ந்து செயற்படும் என்ற விடயத்தை அனுகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். அதே நேரத்தில் இன்றைய தினம் எடுத்துக்கொண்டால் அனுகுமார திசாநாயக்க சீனாவுக்கு தன்னுடைய நன்றியை தெரிவித்திருக்கின்றார். காரணம், சர்வதேச நாணய நிதியத்தினுடனான ஒப்பந்தத்துக்கு ஆதரவு அளித்தமை மற்றும் தொடர்ந்தும் இலங்கையினுடைய நட்புறவு மற்றும் ஏனைய அபிவிருத்தி பணிகளுக்கு சீனாவினுடைய பங்களிப்புக்கு நன்றி தெரிவித்திருக்கின்றார். இதனுடைய எடுத்துக்காட்டு என்னவென்றால், இலங்கை சீனாவை புறந்தள்ளி இந்தியாவோடு சேர்ந்து விட்டது என்று வெளிவருகின்ற செய்திகளுக்கு உண்மையான ஒரு வலு சேர்க்கின்ற விடயமாக அது மாறிவிடக் கூடாது என்பதில்
இலங்கை மிக அவதானமாக செயற்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இலங்கை இந்தியாவினுடைய நலன் சார்ந்த விடயங்களிலும் கூடுதலான அக்கறை காட்ட வேண்டிய ஒரு விடயத்துக்குள் தான் சென்றிருப்பதை பார்க்கின்றோம். காரணம், இன்றைய காலகட்டத்தில் இந்தியாவை மீறி எதுவும் செய்ய முடியாது என்பதை அனுரகுமார திசாநாயக்க நன்கு உணர்ந்தவராக இருக்கிறார். காரணம், முன்னைய காலங்களில் அனுரகுமார திசாநாயக்க தேர்தல் காலங்களில் பிரச்சாரங்களை மேற்கொண்ட பொழுது அவர் இந்தியாவுக்கு சார்பானவராக இருக்க மாட்டார், சீனாவை சார்ந்தவராக இருப்பார் என்று வெளிப்படையாக பலரும் கூறிய நிலையில் அந்த நிலையில் இருந்து மாறி இப்போது காலத்துக்கு என்ன தேவையோ அதை கருத்தில் கொண்டு அவருடைய செயற்பாடுகளை முன்னெடுத்து வருவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் தான் சீனாவினுடைய இந்த விடயங்கள் வெளிவந்திருக்கின்றன. அதே நேரத்தில் இலங்கைக்கு பல்வேறு உதவிகளை சீனாவும் வழங்கி கொண்டிருக்கின்றது. அது அபிவிருத்தி விடயங்களாக இருக்கலாம் அல்லது எதிர்காலத்தில் இடம்பெறுகின்ற திட்டங்களாக இருக்கலாம். ஆனால் சீனாவினுடைய சார்பு தன்மை என்பது இலங்கையில் இருந்தாலும் கூட அது இந்தியாவோடு ஒப்பிட்டு அளவில் நோக்குகின்ற பொழுது அது குறைவானதாக இருக்கும். இப்பொழுது வெளிவருகின்ற செய்திகளின் அடிப்படையில் சீனாவினுடைய மற்றொரு கப்பல், மருத்துவ கப்பல் ஒன்று இலங்கையை நோக்கி செல்ல இருப்பதான செய்திகளும் வெளிவந்திருக்கின்றது. ஏற்கனவே இந்த கப்பல் விடயம் என்பது ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக பார்க்கப்பட்ட நிலையில் இப்பொழுது இந்த விடயமும் வெளிவந்திருக்கின்றது. ஆகவே இந்த ஆய்வு கப்பல்கள் மூலமாக இலங்கையை நோட்டமிடுவது, இந்து சமுத்திர பிராந்தியத்தில் இடம்பெறுகின்ற பல்வேறு நடவடிக்கைகளை கண்காணிப்பது போன்ற நடவடிக்கைகளை சீனா தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றது. அதே நேரத்தில் மாலத்தீவில் ஏற்பட்ட விடயங்கள் கூட நிலவில் இருக்கலாம். சீனா ஒரு நாட்டில் தன்னுடைய நலன் சார்ந்து அக்கறை செலுத்தினாலும் கூட அது தொடர்ந்து எவ்வளவு காலத்துக்கு அதனோடு பயணிக்கும் என்ற ஒரு கேள்வியை மாலத்தீவினுடைய விடயம் ஏற்படுத்தி இருந்ததை பார்க்கலாம். பின்னர் மாலத்தீவினுடைய ஜனாதிபதி இந்தியாவுக்கு சென்று இந்திய ஜனாதிபதி மற்றும் பிரதமரை சந்தித்த விடயமும் நினைவில் இருக்கலாம். ஆகவே சீனா தன்னுடைய நலன் சார்ந்து செயற்படுமே ஒழிய அது தொடர்ந்து மனிதாபிமான உதவிகளாகவோ அல்லது ஒரு நட்புறவு ரீதியிலானோ எவ்வாறு இயங்கும் என்பது கேள்விக்குறியான ஒரு விடயமாக இருக்கின்றது. தன்னுடைய நலன் சார்ந்து அது செயற்படுவதற்கு எந்த விடயங்களையும் செய்ய ஒரு குறுகிய காலத்துக்கு திட்டமிட்டு செயற்படுத்துவதுதான் வளமையாக இருக்கின்றது. இந்த விடயத்தை நன்கு அனுரகுமார திசாநாயக்கவும் அறிந்திருப்பார். அந்த வகையில் இந்தியாவினுடைய முக்கியத்துவம் கருதியும் அதே நேரத்தில் சீனாவோடு பகைக்காத வகையிலும் தொடர்ந்தும் பயணிக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் அவருடைய செயற்பாடு அமைந்திருப்பதை பார்க்கலாம். அவரோடு இருந்து அரசியல் நகர்வுகளை மேற்கொள்கின்ற அமைச்சரவை மட்ட அமைச்சர்களுடைய கருத்துக்களை பார்க்கின்ற பொழுதும் கூட அது தொடர்பாகவே அவர்களுடைய கருத்துக்களும் அமைந்திருக்கின்றன. ஆகவே எதிர்காலத்தில் இந்தியாவோடு கூடுதலாக சார்ந்தும் அதே நேரத்தில் சீனாவினுடைய உதவிகளை பெற்றும் சீனாவோடு ஒரு நட்புறவு ரீதியாக அணுகக்கூடிய வகையில் தான் அனுரகுமார திசாநாயக்கனுடைய அணுகுமுறை இருக்கும் என்பதை கூறிக்கொள்ளலாம். இவருடைய அணுகுமுறைகள் இவ்வாறு இருக்க, இவர் ஊழலுக்காக செயற்படும் நடவடிக்கைகள் எந்த நிலையில் சென்று கொண்டிருக்கின்றன? நிச்சயமாக அவருடைய எதிர்பார்ப்பு என்பது தொடர்ந்து அதிகரித்த வண்ணமே இருக்கின்றது. காரணம், அனுரகுமார திசாநாயக்க வந்தால் இலங்கையை முற்றுமுழுதாக மாற்றி விடுவார் என்ற ஒரு நிலையில் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே அவருடைய இந்த பதவியேற்பு நிகழ்வு இடம்பெற்று குறுகிய காலம் ஆனாலும் கூட மக்களுடைய எதிர்பார்ப்பு என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை பார்க்கிறோம். உடனடியாகவே அவர் பல்வேறு மாற்றங்களை செய்வார் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்கின்ற பொழுது அவர் கூடுதலான விடயங்களை இப்பொழுதே மாற்றி இருக்கின்ற பொழுதிலும் அந்த எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கின்ற பொழுது மக்கள் மத்தியில் அவர் இன்னமும் ஒன்றும் செய்யவில்லை என்ற ஒரு நிலையில் தான் அவர்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆகவே ஊழலுக்கு எதிராக அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் இப்பொழுதே ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருப்பதையும் பார்க்கின்றோம். பல்வேறு மாற்றங்களை செய்திருக்கின்றார். இப்பொழுது ஒரு நிலை இலங்கையில் வந்திருக்கின்றது. ஒரு விடயத்தை செய்கின்ற பொழுது அதனை கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இலங்கையர்கள் மாறி இருக்கின்ற ஒரு நிலையே ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறி இருக்கின்றது. ஆகவே அரசு அதிகாரிகள் எதிர்காலத்தில் ஏதாவது விடயங்களை செய்ய போகின்றார்கள் என்றால் அல்லது ஒரு ஊழல் குற்றச்சாட்டை எதிர்நோக்கப் போகின்றார்கள் என்றால் மக்கள் தொடர்ந்து கேள்வி கேட்பவர்களாக இருப்பார்கள். ஆகவே நாங்கள் இதனை செய்வது என்பது மிக கடினமானது என்ற ஒரு மனநிலை இப்பொழுது அரசு அதிகாரிகள் மத்தியில் வந்திருக்கின்றது. அரசியல்வாதிகள் மத்தியிலும் அந்த நிலை இருக்கின்றது. எங்களை கேள்வி கேட்கக்கூடியவர்களாக மக்கள் இருக்கிறார்கள், யாரோ ஒருவர் எங்களை கண்காணித்துக் கொண்டு இருக்கின்றார் என்ற ஒரு நிலை என்பது இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்றது. இது ஒரு நல்ல சமிக்கையாக பார்க்கலாம். எதிர்காலத்தில் இன்னும் ஊழலில் ஈடுபட்டவர்கள் அல்லது முன்னர் எவ்வாறான பிரச்சனைகள் இடம்பெற்றன, அதற்கான விசாரணைகள் நடைபெற்று உரிய தீர்வுகளை பெறுகின்ற பொழுது இது இன்னும் வீரியம் மிக்கதாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஆகவே இலங்கையில் இந்த ஊழலை ஒழித்தாலே பொருளாதார பிரச்சனையில் கூடுதலான விடயங்களை செய்து கொள்ள முடியும் என்ற ஒரு நிலை இருக்கின்றது. அரசியலில் ஈடுபடுபவர்கள் கூடுதலாக சம்பாதிக்கலாம், பணத்தை தேடலாம், அத்தோடு சொத்துக்களை வாரி பெற்றுக்கொள்ளலாம், இதே நேரத்தில் பல்வேறு ஊழல்களை செய்யலாம் என்ற ஒரு நிலை மாறி அரசியல்வாதிகளும் ஒரு சாதாரண நிலையில் தான் இருக்க வேண்டும் என்ற விடயங்களை இப்பொழுதே நடைமுறைப்படுத்த
செயற்படுத்துவதாக அருண்குமார திசாநாயக்க இருக்கின்றார். அதற்கு தானும் ஒரு வழிகாட்டியாக இருப்பது ஒரு சிறந்த முன்னுதாரணமாக இருக்கின்றது. காரணம், அவர் இலங்கையில் இருந்து இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ளுகின்ற பொழுது கூட ஒரு சாதாரணமானவராக விமான நிலையத்தில் வருகின்றவர்களை கண்டு பேசக்கூடியவராக, விமானத்தில் சாதாரண இருக்கையில் சென்று கொள்ளக்கூடிய ஒருவராக, அது கூட ஒரு அவருக்கு பிரச்சாரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறியிருந்ததை காணொளி வாயிலாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஒரு சாதாரண பயணியாக விமானத்தில் பயணிக்கின்ற ஒரு நாட்டினுடைய முதன்மை தலைவராக இருக்கக்கூடியவர் இவ்வாறு செய்யலாம் என்பதனை பல சர்வதேச பிரஜைகள் கூட வியப்போடு பார்த்ததாக கூறப்படுகிறது. காரணம், அவர் சாதாரண முன்னர் செல்லுகின்ற பொழுது பிசினஸ் கிளாஸில் சென்றவர், பின்னர் வருகின்ற பொழுது ஒரு சாதாரண கிளாஸிலே வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இது கூட அருண்குமார திசாநாயக்கவுக்கான எதிர்கால செல்வாக்கை அதிகரிக்கக்கூடியவராக, மக்களோடு மக்களாக பயணிக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். அதே நேரத்தில் ஏனைய அரசியல்வாதிகளும் ஊழல் செய்யக்கூடாது என்ற ஒரு விடயத்தை வலியுறுத்துபவராக இருக்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது அவர் எடுக்கின்ற இந்த நடவடிக்கைகள் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் சென்று கொண்டிருக்கின்றது. இன்னும் பல விடயங்கள் பற்றி ஆராயப்பட வேண்டும். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவராக இதனை ஆராய்ந்து இதற்கான முடிவுகளை அறிவிப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு இருக்கின்றது. ஆனால் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்பது ஒரு குறுகிய காலத்திலேயே பல விடயங்களை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் என்பதுதான் இப்பொழுது கேள்வியாக இருக்கிறது. நன்றி ராம்பிரசன் அந்த தகவலுக்கு. அடுத்ததாக தமிழரசு கட்சியின் 75வது வருட நிறைவு நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது. இருந்த போதிலும் கூட கட்சிக்குள் பிளவுகள் இருப்பதாக தொடர்ந்தும் கூறப்பட்டு வருகின்றது. இது எதிர்காலத்தில் சரி செய்யப்படும் அப்படி சொல்லி நினைக்கின்றீர்களா? என்ன நினைக்கின்றீர்கள்? ஆமாம், இதில் குறிப்பாக முன்னுக்கு பின் முரணான பல தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. தமிழரசு கட்சி தன்னுடைய பவள விழாவை நேற்றைய தினம் அனுஷ்டித்திருந்தது. இதில் பல விடயங்களும் இடம்பெற்றாலும் கூட தொடர்ந்து இந்த தலைமைத்துவத்திற்கான போட்டி நிலை என்பது கட்சியை பிளவுபடுத்துகின்ற ஒன்றாக இருக்கின்ற அதே சூழலில் முன்னர் இருந்த மாவை சீனாதிராஜா அவர்கள் தான் கட்சி பொறுப்புகளில் இருந்து விலகுவதாக அறிவித்தாலும் இப்பொழுது வழக்குகளை சந்திக்கக்கூடிய நிலைக்கு அந்த கட்சி சென்றிருப்பதை பார்க்கின்ற பொழுது இது நிச்சயமாக எதிர்காலத்தில் பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். குறிப்பாக தமிழர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு கட்சியாக, ஒரு பழம்பெரும் கட்சியாக இருக்கின்ற இந்த கட்சி எதிர்கால அரசியலில் ஒரு ஸ்திரமான நிலையில் செல்ல வேண்டும் என்றால் அந்த கட்சி என்பது பலப்படுத்தப்பட வேண்டும். ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அமைப்பு அங்கே இருக்க வேண்டும். அந்த நிலை என்பது சற்று இப்பொழுது பார்க்கின்ற பொழுது இல்லாத நிலை காணப்படுகின்றது. குறிப்பாக கட்சிக்குள் இருக்கின்ற இந்த பிளவு நிலை என்பது அவர்கள் ஒருமித்த தீர்மானத்தை எடுத்து நகரக்கூடிய வழிவகைகளை ஏற்படுத்தாத ஒரு சூழல் தான் காணப்படுகின்றது. இந்த நிலையில் கட்சி எவ்வாறு எதிர்கால ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கும் என்ற கேள்வியை பலரும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் கட்சியை மறுசீரமைத்து குறிப்பாக கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்தக்கூடிய பல்வேறு நகர்வுகளை மேற்கொள்வது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஏனைய கட்சிகளையும் ஒன்றிணைக்க விரும்புகின்ற கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்றால் அந்த கட்சி ஒரு நிலையான தன்மையை அடைய வேண்டும். அதன் பின்னரே ஏனையர்களை இணைப்பது பற்றி பார்க்கலாம். குறிப்பாக இந்த கட்சியில் அரசியலில் ஏற்பட்டிருக்கின்ற வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய இளைஞர்கள் வர வேண்டும், இளைஞர்கள் அரசியலில் ஈடுபட வேண்டும் போன்ற பல கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்ற நிலையில் இவ்வாறான மூத்த தலைவர்கள் அவர்களுக்கு இடம் விட்டு ஒதுங்க வேண்டும் என்ற ஒரு நிலை கடந்த தேர்தலில் கூடுதலாக பேசப்பட்ட நிலையிலும் கூட அந்த கட்சி அடைந்த பின்னடைவை சந்திக்கின்ற பல விடயங்களை இப்பொழுது கட்சி சார்ந்தவர்கள் அறிந்திருந்தாலும் கூட இன்னும் அவர்களாகவே முன்வைந்து இந்த கட்சியை வலுப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை அவர்கள் எடுக்கவில்லை என்ற ஒரு கவலை பலர் மத்தியிலும் இருக்கிறது. இவ்வாறான சூழலில் இந்த கட்சி 75 வருடங்களை கடந்து பயணிக்கின்ற பொழுதிலும் எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஸ்திரமான நிலையான ஒரு நிலையில் அந்த கட்சி செல்ல வேண்டும் என்றால் கட்சி என்பது ஒவ்வொருவருடைய மனநிலங்களிலும் மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயற்படுத்த முன்வர வேண்டும் என்ற ஒரு நிலையை கட்சி சார்ந்தவர்களுக்கு தெரியப்படுத்துவது ஒவ்வொருவருடைய கடமையாகவும் இருக்கின்றது. குறிப்பாக புதியவர்களை அரசியலில் இணைப்பதற்கு கட்சி முதலில் தன்னை வளம்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. இதே நேரத்தில் கட்சியில் 2 தலைமைத்துவங்கள் இருக்கின்ற பொழுது எவ்வாறு கட்சியை கட்டுப்படுத்துவது, வழிநடத்துவது, அவர்களுக்கு இடையிலான வழக்குகளை எவ்வாறு சந்திப்பது போன்ற பல விடயங்கள் இதில் தங்கி இருக்கின்றன. இப்பொழுது தமிழரசு கட்சி பல்வேறு வழக்குகளை சந்திக்கின்ற ஒரு கட்சியாக இருக்கின்ற பொழுது எதிர்கால அரசியலிலும் தமிழர்களுடைய தீர்வு திட்டம் தொடர்பாக பேசப்படுகின்ற பொழுதிலும் இந்த ஒரு சவால் நிலையை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலை காணப்படுகின்றது. இதே நேரத்தில் இப்பொழுது நாடாளுமன்றத்தில்
கிழக்கை பிரதித்துவப்படுத்தக்கூடியவர்களாக தமிழரசு கட்சியை சார்ந்தவர்கள் இந்த தேர்தலில் இருக்கின்ற நிலையில், குறிப்பாக யாழ்ப்பாணத்திலும் தமிழரசு கட்சி சார்ந்தவர்கள் நாடாளுமன்றம் சென்றிருக்கின்ற பொழுது அவர்கள் தமிழர்களுடைய இனப்பிரச்சனை விடயம் தொடர்பாகவும் ஏனைய விடயங்கள் தொடர்பாகவும் தமிழ் மக்களுடைய அபிலாஷைகள் மற்றும் உரிமைகள் தொடர்பாகவும் பேசப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு வலு சேர்க்கக்கூடியவர்களாக தமிழ் மக்களும் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்றால் அந்த கட்சி மக்களுடைய நம்பிக்கையை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கட்சியாக இருக்க வேண்டும். அதனை கட்சி செய்வதில் இப்பொழுது இடைவெளி காணப்படுகின்றது. ஏற்கனவே இந்த தேர்தலில் கிடைக்கின்ற பெறுபர்களை பார்க்கின்ற பொழுது தமிழ் மக்கள் இந்த கட்சியை எவ்வாறு ஆதரிக்கின்றார்கள், எவ்வாறான நிலையில் அந்த கட்சி இருக்கின்றது என்பது நன்கு உலகுக்கு காட்டப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அதே நேரத்தில் புலம்பெயர் சமூகத்தையும் ஏனையவர்களையும் ஒன்றிணைக்கின்ற ஒரு பாலமாக இந்த கட்சி செயற்படுத்துவதற்கு அந்த கட்சி சார்ந்தவர்கள் மக்களுடைய நம்பிக்கையை வெல்லக்கூடிய பல்வேறு செயல் திட்டங்களை செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. இதே நேரத்தில் ஏற்கனவே இந்த கட்சியில் முதியவர்களாக இருந்து அனுபவங்களை பெற்றிருப்பவர்கள் தொடர்ந்து அந்த பதவிகளுக்காக தங்களுடைய வாழ்நாளை கழிக்காமல் அந்த கட்சியை கூறு போடாமல் தொடர்ந்து புதியவர்களுக்கு வழிவிட வேண்டும். அதே நேரத்தில் ஒரு சுமூகமாக இந்த கட்சியை எவ்வாறு கொண்டு செல்வது என்பது தொடர்பாக சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். அதை செய்வதில் பல சிக்கல்கள் இருப்பதுதான் இன்றைய ஒரு யதார்த்த நிலையாக இருக்கின்றது. இந்த நிலையில் இப்படியான ஒரு நிலையில் இந்த கட்சி பயணிக்குமானால் அது நிச்சயமாக ஒரு கேள்விக்குறியான ஒரு அரசியலையே தமிழ் மக்கள் மத்தியில் விதைக்கப் போகின்றது என்ற ஒரு கவலை பலருக்கும் இருக்கிறது. இதனை சரி செய்வதற்கு என்னென்ன முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதனை பேசி தீர்மானித்து அதற்கான உரிய நடவடிக்கைகளை விரைவில் எடுக்க வேண்டிய பொறுப்பு கட்சி சார்ந்தவர்களுக்கு இருக்கின்றது. அவ்வாறு அவர்கள் செய்யாது விட்டால் தொடர்ந்து வருகின்ற நாட்களிலும் அவர்களுடைய அரசியல் இருப்பு என்பது ஒரு கேள்விக்குறியான விடயமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகின்றன. உங்களுடைய கேள்விக்கு பதில் என்று சொன்னால் சுருக்கமாக கூறுவதென்றால் இந்த கட்சி பயணிப்பதற்கு இன்னும் பல சீர்திருத்தங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அவற்றை செய்தாலே ஒழிய அல்லாவிட்டால் ஒரு பலமான கட்சியை பார்ப்பது என்பது கடினமான விடயமாக இருக்கும். மக்களும் நம்பிக்கையை இழந்து போகக்கூடிய வாய்ப்புகள் தான் தென்படுகின்றன. நன்றி ராம்பிரசன், உங்களுடைய கருத்துக்களுக்கு. அது இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக அமைந்தது. நன்றி. மீண்டும் ஒரு படத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, மீண்டும் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.